ஹைக்கினஷி கேண்டில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னாக்கா நீங்கள் எக்ஸிட் பண்ணிடலாம். இவன் பை கால் கொடுத்ததுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட 10 ரூபா 50 பைசாக்கு பை. 1 2 3 4 மடங்கு 3 மாதத்தில் இல்லையா? என்னடா இது வாழ்க்கையில் இவ்வளோ நாளாக இது தெரியாமல் எல்லா வாட்டியும் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ரிஸ்க் ரிவார்ட் உங்களுக்கு 200 300 500 1000 சார்ட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. ஹலோ ஜிபு நேயர்களுக்கு வணக்கம். போன வாட்டி ஒரு 4ஆம் கிளாஸ் கணக்கு சொல்லி கொடுத்தேன். பல பேர் அதுக்கு கமெண்ட் பண்ணிருந்தீங்க. பல பேர் எனக்கு புரிஞ்சிருக்கு, பிடிச்சிருக்கு, ஈஸியாக இருக்குது, இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுது, ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்லாம் பார்த்தேன். பர்சனலாகவும் மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க. ஐம் வெரி ஹாப்பி அபவுட் தட். என்னால் உங்கள் இன்வெஸ்ட் பண்ண டைமுக்கு என்னால் வேல்யூ ஆட் பண்ண முடிஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி அடுத்த செஷன் இந்த 4ஆம் கிளாஸ் கணக்கு மாதிரியே ரொம்ப சிம்பிளான ஒரு ஹேக் சொல்லி தர போகிறேன். இந்த எரிக்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருந்தது. இந்த எரிக்சன் கம்பெனியில் ஒரு டேக்லைன், நோக்கியானா கனெக்டிங் பீப்புள் போடுவாங்க இல்லையா? அது மாதிரி எரிக்சனில் ஒரு டேக்லைன் போடுவோம். அந்த டேக்லைன் என்னக்கா, டெக்னாலஜி ஷுட் நாட் ஓவர்வெல்ம் யூ அப்படின்னு சொல்லி ஒரு டேக்லைன் கொடுப்பான். ஸோ இந்தியாவில் மொபைல் வரும்போது இதுக்கு முன்னாடி இந்த அரசியல்வாதிகள்லாம் சொல்லியிருந்தாங்க, பெனிட்ரேஷன் இருக்காது, ரொம்ப டஃப்பு, காஸ்ட் கான்ஷியஸ் சொசைட்டி, நான் மொபைல்லாம் வாங்க மாட்டோம், அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய ஒரு மித்து வச்சுட்டு இருந்தோம் இல்லையா? இப்போ மொபைல் இல்லாதவங்களே இல்லை, 150 கோடி பேர் இருக்காங்க. அதில் ஒரு 40 கோடி பேர் குழந்தைங்க அப்படின்னாக்கா 150 கோடி மொபைல் ஃபோன் இருக்குது. ஓகே, எல்லாம் 2 சிம் கார்டை வச்சுட்ருக்காங்க. அந்தளவுக்கு பெனிட்ரேஷன் ஆகிடுச்சு. எப்படா என்ன சொல்கிறது, அந்தளவுக்கு லிட்ரஸி இல்லாத ஒரு கண்ட்ரி இவ்வளோ பேர் பெனிட்ரேஷன் அப்படின்னாக்கா, பச்சை அமைக்கினா பேசு, ரெட்டு அமைக்கினா கட்டு இல்லையா? அவ்வளோ சிம்பிளாக இருந்ததால் மக்கள் எல்லோரும் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட்டன் ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த பட்டன் ஃபோன் டெய்லி அவன் கையிலேயே இருக்குது. எதை வேணாலும் மறப்போம், மொபைலை மறக்க மாட்டோம் இல்லையா? கையிலேயே இருக்குது, அதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். யூஸ் பண்ண செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படின்ற மாதிரி இந்த மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி அதை எல்லோரும் இங்கே ரீல்ஸ் எடுத்து போட்டுட்ருக்காங்க, கலாய்ச்சிட்ருக்காங்க இல்லையா? ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. ஸோ அதை மாதிரி மார்க்கெட்டில் நீங்கள் 0 1, 0னா செல், எக்ஸிட், 1 அப்படின்னா பைனரி டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான ஹேக். ஓகே, இதை கற்றுக்கிட்டிங்கனாக்கா யூ வில் பி த்ரில்டு. என்னடா இவ்வளோ நாளாக வாழ்க்கையில் இது தெரியாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. இது எப்படின்னா, ஸோ இது சார்ட் இருக்குது, ஜிபுவோட மின்ட் அப்படின்ற ஆப்பு. இதில் ட்ரேடிங் வியூ கூட லிங்க் பண்ணி சார்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் போலிங்கர் பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆட் பண்ணுவோம். ஓகேவா? இந்த போலிங்கர் பேண்டை இண்டிகேட்டரை போய் கிளிக் பண்ணுறீங்க. இந்த இடத்துல பிபி அப்படின்னு அடிச்சிங்கனாலே இங்கே போலிங்கர் பேண்ட்ஸ் வந்துடும். ஸோ சிம்பிள் ஹேக்கை இதை ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னாக்கா, ஓகே, ஃபஸ்ட்டு TTML, டாடா டெலி சர்வீசஸ் மகாராஷ்டிரா லிமிடெட், இதை இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். இதை டைம் ஃப்ரேமை மந்த்லி டைம் ஃப்ரேம் போயிடுறேன். ஓகேவா? மந்த்லி டைம் ஃப்ரேம் உங்களுக்கு இது மாதிரி வந்துடுது இல்லையா? இங்கே ஏதாவது ஒரு இடத்துல வச்சு Alt H அடிச்சிங்கனாக்கா ஹாரிசான்டல் லைன் வந்துடும். இந்த ஹாரிசான்டல் லைனை டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இந்த இடத்துல கோஆர்டினேட்ஸ்னு காமிப்பான். இதை 0ன்னு மாற்றிங்க. 0ன்னு மாற்றி ஓகே கொடுத்துருங்க. இந்த இடத்துல லோயர் போலிங்கர் பேண்ட் பிலோ 0, சின்ன ஸ்டாப் லாஸ், மிடில் போலிங்கர் பேண்ட் கீழே க்ளோஸ் ஆச்சு, ஹைக்கினஷி கேண்டில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னாக்கா நீங்கள் எக்ஸிட் பண்ணிடலாம். இவன் பை கால் கொடுத்ததுக்கு எடுத்து 6 ரூபா 50 பைசாக்கு பை கால் கொடுத்துருக்கான். போனது 291 ரூபா போயிருக்கான். ஒரு 5-6 மாதத்தில் போயிருக்கான். ஓகே, சிம்பிள் ஹேக். இது 4ஆம் கிளாஸ் கணக்கு சொல்லி கொடுத்தது கூட கூட்டல் கழித்தல் போட்டு கொஞ்சம் புரியல, அதெல்லாம் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும் இல்லையா? இது அது கூட கிடையாது, அதை விட சிம்பிள். இது ஒரு ஸ்டாக் காமிச்சிட்டிங்க, எல்லாத்தையும் ஒர்க் ஆகுமா அப்படின்னாக்கா, டாடா மோட்டார்ஸ் மாதிரி நிஃப்டி 50ல் வெயிட்டேஜ் இருக்கிற கம்பெனி பார்ப்போம். டாடா மோட்டார்ஸை இப்போ 2ஆக பிரிச்சுட்டாங்க. கமர்ஷியல் வெஹிக்கிள்னு பிரிச்சுட்டாங்க, பேசஞ்சர் வெஹிக்கிள்னு பிரிச்சுட்டாங்க இல்லையா? டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் போய் பார்ப்போம். TMPV அப்படின்னு போட்டால் தெரியும் உங்களுக்கு. ஸோ இதை இங்கே ஆட் பண்ணிருக்கேன். TMPVயை கிளிக் பண்ணிடுறேன். இது இங்கே வந்துடுச்சு இல்லையா? ஸோ இதில் நான் மந்த்லி சார்ட் போகிறேன். டாடா மோட்டார்ஸில் டேட்டா இல்லை, ஏன்னா இப்போது ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க 2ஆக, அதனால் டேட்டா இல்லை. டாடா மோட்டார்ஸ் போட்டு தான் வந்திருக்கும். வில் சி சம் அதர் ஸ்கிரிப்ட்.
பிசிஜி அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட். இந்த பிசிஜி ஸ்கிரிப்பை பார்ப்போம். இதே மாதிரி இந்த நிராட்டில் கர்சரை வச்சுக்கிறோம், ஆல்ட் ஹெச் போடுறோம். ஆல்ட் ஹெச் போட்டு இதை டபுள் கிளிக் பண்ணுறோம், கோஆர்டினேட்ஸ் போகிறோம், 0 ப்ரெஸ் பண்ணுறோம், என்டர் தட்டுறோம். இது வந்து இங்கே வந்துடுது இல்லையா? ஸோ இந்த இடத்துல லோயர் போலிங்கர் பேண்ட் 0க்கு கீழே வந்துடுச்சு. கரெக்டாக -4 காமிக்குது. உங்களுக்கு கிட்டத்தட்ட 10 ரூபா 50 பைசாக்கு பை. 1 2 3 4 5 6 7 மாதத்தில் எங்கே போயிருக்கான் பாருங்கள். ஸோ இப்போ பிசிஜி பார்த்துட்டோம், டிடிஎம்எல் டாடா டெலிசஸ் மகாராஷ்டிரா பார்த்துட்டோம், இன்னும் 2 ஸ்கிரிப்ட் பார்த்துருவோம். ஹிக்கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. ஹிக்கால் கிளிக் பண்ணுறோம், இந்த இடத்துல போய் போலிங்கர் பேண்ட் போடுறோம், இங்கே வச்சுட்டு ஆல்ட் ஹெச் டபுள் கிளிக் 0 என்டர் வந்துடுச்சு. ஸோ இந்த இடத்துல 0 கீழே போயிட்டான். உங்களுக்கு 165 ரூபா 170 ரூபாய்கிட்ட பை. அவன் போனது 731 ரூபா. 4 மடங்கு 3 மாதத்தில் இல்லையா? என்னடா இது வாழ்க்கையில் இவ்வளோ நாளாக இது தெரியாமல் காமெடியாக ஏதோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு தோணுது இல்லையா? இது சிம்பிள் ஹேக். ஓகே, இன்னொரு ஷேரையும் பார்த்துருவோம். ஆரக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், இதை கிளிக் பண்ணிவிட்டு சேம் திங், ஆல்ட் ஹெச் டபுள் கிளிக், கோஆர்டினேட்ஸ் 0 என்டர். ஐ திங்க் இது 3 மாதம் சார்ட்டில் வந்ததுன்னு நினைக்கிறேன். சம்வேர் இட் வென்ட் பிலோ ஹியர். இந்த இடத்துலேருந்து 4000 சொச்சத்துலேருந்து ஹி வென்ட் டு 13,000 14,000 போயிட்டான். ஓகேவா? ஸோ இது ஒரு 4ஆம் கிளாஸ் கணக்கை விட ஈஸியான கணக்கு. ஓகே, இப்போ ஒரு சில ஷேர், நிஃப்டி மாதிரி ஷேரு, HDFC பேங்க் மாதிரி ஷேரு, மாருதி மாதிரி ஷேரு, இதெல்லாம் வந்து 0 கீழே போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. நிஃப்டி வந்து 25,000 இருக்குது. லோயர் போலிங்கர் பேண்ட் எங்கே 0 கீழே போகாது இல்லையா? ஸோ அதை மாதிரி ஷேருக்கு எப்படி இந்த 0 லெவலில் ஐடென்டிஃபை பண்ணுறது? நீங்கள் எல்லோரும் சூப்பர் மார்க்கெட் போயிருப்பீங்க. சூப்பர் மார்க்கெட் போகும்போது கரிகாய் வாங்கியிருப்பீங்க, அரிசி வாங்கியிருப்பீங்க, பருப்பு வாங்கியிருப்பீங்க. ஸோ கரிகாய் வந்து நீங்கள் ஒரு கிலோ ஆப்பிள் வச்சிட்டீங்க, திருப்பி கொய்யா பழம் வச்சுருக்கீங்க. ஆப்பிளை எடுத்துகிட்டு கொய்யா பழத்தை மேலே வைக்க மாட்டீங்க. ஆப்பிளை வச்ச உடனே டேர்னு ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை அமுக்குவான், 0 ஆகிடும் இல்லையா? ஸோ அதை மாதிரி மேலே கொய்யா பழத்தை வச்சிங்கனாக்கா கொய்யா பழத்தை வச்சு பில்லை அமுக்குவாங்க, திருப்பி டேர் பட்டன் அமுக்குவாங்க, அதுக்கு மேலே எலுமிச்சம்பழம் வைக்கலாம் இல்லையா? இது ஆட் பண்ணிகிட்டே போகும். ஸோ எந்த ஷேருக்கு இந்த 0 லெவல் வராதோ, இந்த நியூ 0 டேர் லெவல் எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி ட்ரேட் பண்ணுறது? ஓகே, இந்த ஹேக் பார்த்துருவோம். ஸோ இப்போ நிஃப்டி எடுத்துக்கிறேன், நிஃப்டி 50. ஓகே, நிஃப்டி 50 எடுத்துகிட்டு இதுக்கு மேலே நான் டோன்ச்சியன் சேனல் ஆட் பண்ணிக்கிறேன். டிசி அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு டோன்ச்சியன் சேனல் வந்துடும். ரெண்டும் ப்ளூ கலர்லேயே இருக்குது, அதனால் கலரை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிறேன். ஸ்டைலில் போயிட்டு இந்த லோயர் இதையும் அப்பரையும் கலரை வந்து ஒயிட்டில் மாற்றிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக விசிபிலிட்டி இருக்கும். பேசிஸ் எனக்கு தேவையில்லை, ஃபில்லு தேவையில்லை, ரொம்ப சிம்பிள். லோயர் போலிங்கர் பேண்டு லோயர் டோன்ச்சியன் சேனல் கீழே வந்தால் இந்த இடத்துல பை, இங்கே மேலே போயிட்டான். ஓகேவா? இது டேர் லெவல். இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நடந்திருக்கும், இங்கேயும் நடந்திருக்கும், இங்கேருந்து மேலே போயிட்டான். ஓகே, இப்போது டாப்பை எப்படி கண்டுபிடிக்கிறது? டாப்பில் அப்பர் போலிங்கர் பேண்ட் above upper Donchian channel 20,2 upper Bollinger Band above upper Donchian channel இங்கே போயிட்டான். இங்கேருந்து தலை குப்புற கோட்டச்சாமி அப்படின்னு கவர்மெண்ட் மேலே இந்த குதிப்பார்ல, அது மாதிரி நிஃப்டி கீழே வந்துட்டு. ஸோ இந்த ஹேக்கை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் டாப்பையும் கண்டுபிடிக்கலாம், பாட்டமையும் கண்டுபிடிக்கலாம். ஓகே, இவ்வளோ சிம்பிளான ஹேக்கு. இதை நான் வீக்லியில் போட்டிருக்கேன், இதை டெய்லியில் மாற்றி பார்த்துருவோம். இந்த மந்த்லி எடுத்துகிட்டு டெய்லிக்கு போகிறேன். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல பாட்டம் இல்லையா, லோயர் டோன்ச்சியன் சேனல் இருக்குது, ஆல்ட் ஹெச் போட்டுறேன். ஸோ இது மார்க் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல லோயர் போலிங்கர் பேண்ட் பிலோ லோயர் டோன்ச்சியன் சேனல் வருதா, இந்த இடத்துல பை உங்களுக்கு. அவன் போனது அப்பர் போலிங்கர் பேண்ட் போயிட்டான். இப்போ இந்த இடத்துல அப்பர் டோன்ச்சியன் சேனல் இருக்கா, அப்பர் டோன்ச்சியன் சேனலுக்கு மேலே அப்பர் போலிங்கர் பேண்ட் போச்சா, இங்கேருந்து கீழே விழுந்துட்டான். இவ்வளோ சிம்பிள். பல பேர் சொல்லுவாங்க பாட்டமை கண்டுபிடிக்க முடியாது, டாப்பை கண்டுபிடிக்க முடியாது, கதையாக சொல்லுவாங்க. இது இருந்தால் பாட்டமை கண்டுபிடிக்கலாம், டாப்பை கண்டுபிடிக்கலாம்.
நான் இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஹோலி கிரெயில் எல்லா வாட்டியும் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ரிஸ்க் ரிவார்ட் உங்களுக்கு இவ்வளவு தான் ரிஸ்க்கு. ஓகே, 2 விரக்கடை ரிஸ்க்கு, 1 ஜான் ரிவார்டு. இந்த இடத்துல 1 விரக்கடை ரிஸ்க்கு, 1 ஜான் ரிவார்டு. அவ்வளவு 1:10 1:20 ரிஸ்க் ரிவார்டு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இண்டிகேட்டர். ஓகே, இதை ஜுடிஷியஸாக யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஸ்கேல் அப் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சுங்க, ஏன் இது ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுங்க. ஓகே, இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது, இது பாஸ்ட் சார்ட் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், மார்க்கெட்டுக்கு அப்புறம் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ இதை வாங்கு விற்கணும்னு சொல்லலை, இது ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸு. இதை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 200 300 500 1000 சார்ட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். 1 நிமிஷத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், 5 நிமிஷத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், 1 மணி நேரத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஸ்கிரிப்பை மறந்துடுங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், எஸ்பிஎக்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இது வந்து ஒரு ரூல் மாதிரி. இது வந்து கிராவிட்டி. இதை எடுத்து இங்கே போடுறேன், இந்தியாவில் போட்டால் கீழே விழும். இது அமெரிக்காவில் போட்டால் இது கீழே விழும். கிராவிட்டி அப்படின்றது ரூல், இங்கேயும் ஒர்க் ஆகும், அங்கேயும் ஒர்க் ஆகும். எனி இன்ஸ்ட்ருமெண்ட், எனி டைம் ஃப்ரேம் இது ஒர்க் ஆகும். இதை முதல்ல ஒரு 1000 சார்ட் போட்டு பார்த்துருங்க, உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுங்க, உங்கள் கிட்டே இருக்க பல கோடி உங்களுக்கு மார்க்கெட்டில் ஜெயிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாது. பல கோடி இருந்ததுன்னா பக்குன்னு இருக்கும் இல்லையா? ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் யாரோ ஒருத்தர் சொல்லி ஏதோ வாங்கி ஒரு 50,000 சம்பாதிச்சிட்டிங்க, அது உங்களுக்கு நம்பிக்கை தராது. ஆனால் நீங்கள் ஒரு 100 ட்ரேடு 200 ட்ரேடு இதை மாதிரி லாஜிக்கலாக ரீசனிங்கோட ரூல் பேஸ்டு ட்ரேட் எடுத்தீங்க, அதில் ஒரு 200 ட்ரேடில் ஒரு 150 ட்ரேட் ஜெயிச்சிட்டிங்க, 50 ட்ரேட் தோற்றுறீங்க. 50 ட்ரேடோட ப்ராஃபிட்டு 50 ட்ரேடோட 50 ட்ரேடோட லாஸ் 50 ட்ரேடோட ப்ராஃபிட் எடுத்துன்னு போயிடுச்சு. 100 ட்ரேடில் எக்ஸ்ட்ரா ஜெயிச்சிட்டிங்க. அப்படின்னாக்கா இது கொடுக்கக்கூடிய கான்ஃபிடென்ஸு உங்கள் கூட்ட இருக்கிற பல கோடி கேபிட்டல் கொடுக்காது, பல லட்சம் லாபம் கொடுக்காது. ஸோ கீ என்னன்னாக்கா வின்னிங்கை ஹேபிட்டாக வச்சுக்கணும். ஓகே, இந்த ஹேக்கை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு ஷேர் ஈக்விட்டியில் வாங்குங்க. ஒரு ஷேர் ஈக்விட்டி வாங்குறதுக்கு எவ்வளோ தேவைப்படும்? 1000 தேவைப்படுமா? 2000 தேவைப்படுமா? மேக்ஸிமம் அவ்வளோதான் தேவைப்படும். 5 டைம்ஸ் எம்டிஎஃப் தராங்க, மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி தராங்க. 5000 நீங்கள் 25,000 வாங்கலாம். 2 ஷேர் வாங்குங்க. ஓகே, இதை மாதிரி ஒரு 100 ஷேர் ரெக்கார்ட் பண்ணுங்கள், ஜேர்னல் பண்ணுங்கள், இது ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு உங்களுக்கு புரியணும், உள்வாங்கணும். இது புரிஞ்சு இதில் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் ஸ்கேலப் பண்ணுங்கள், அது எப்பவும் ஒர்க் ஆகும். யூ வில் பி அமேஸ்ட் அட் தி சிம்பிளிசிட்டி ஆஃப் திஸ் டூல். இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஷேர் பண்ணுங்கள். நாம் எல்லோரும் சேர்ந்து முன்னேறுவோம், ஜெயிப்போம், உச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், டேக் கேர். Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.